வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்ட்டாவும் இருந்தீங்கன்னா, அந்த எண்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேங்க் வேக்கன்சி தான் பார்க்க போறோம். மொத்தம் 5208 பேங்க் வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஐபிபிஎஸ் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் செலக்ஷன். இது வந்து ஆக்சுவலா இந்த ஐபிபிஎஸ் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தி பெர்சன்ஸ செலக்ட் பண்ணி, அம் அவங்க இவங்க செலக்ட் பண்ற ஆளுங்க யாரெல்லாம் அந்த எக்ஸாம்க்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ரெக்ரூட்மென்ட் குடுக்குறாங்களோ, அத்தன பேங்க்குக்கும் இவங்க தான் செலக்ட் பண்ணி அந்த பெர்சன்ஸ வந்து குடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இதெல்லாம் நடத்தி இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு போற ஒரு ஏஜென்சி இவங்க. இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழ வொர்க் பண்றவங்க. ஸோ இவங்க இப்போ வந்து புரொபேஷனரி ஆஃபீசர்ஸ்க்கான வேக்கன்சி வந்து 2026, 27க்கான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 விதமா இருக்கப்போது. 2 எக்ஸாம் இருக்கப்போது. பிரிலிமினரி எக்ஸாம் 1 நடக்கும். அந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல மெரிட்ல வரவங்களுக்கு மாத்திரம் மெயின் எக்ஸாம்க்கான கால் லெட்டர் அவங்க குடுப்பாங்க. ஸோ மெயின் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணி அதுலயும் நல்ல மார்க் வாங்கி மெரிட்ல வந்துட்டீங்க அப்டின்னா, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது, இவங்க எந்தெந்த பேங்க் வேக்கன்சி குடுத்திருந்தாங்களோ, அந்தந்த பேங்க்கும் இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ அந்தந்த பேங்க்குக்கும் நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆ ஸோ எத்தன பேங்க் இந்த இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு கீழ மொத்தம் 11 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ என்னென்ன பேங்க் என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். இது வந்து புரொபேஷனரி ஆஃபீசர் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி அப்படின்றதுக்கான வேக்கன்சி. இத நடத்துறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பெர்சனல் செலக்ஷன் அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் செக்டார் பேங்கிங்க்கு மாத்திரம் இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடத்துறவங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட் அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் நம்ம. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது 1 ஜூலை 2025. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது 21 ஜூலை 2075. ஸோ சாரி 2025. ஸோ 21 ஜூலைக்கு முன்னாடி நீங்க உங்களோட அப்ளிகேஷன அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதே மாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்றத பின்னாடி நான் சொல்றேன். அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான அந்த டேட் பார்த்தீங்கன்னா, 1 ஜூலைலேருந்து 21 ஜூலை 2025யோட முடியுது. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபீஸும் கட்டி முடிச்சிருக்கணும். அதே மாரி 2 எக்ஸாம் சொல்லியிருந்தேன். பிரிலிமினரி எக்ஸாம்க்கான அந்த கால் லெட்டர் வந்து ஆகஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த எக்ஸாம் நடக்கிறதும் ஆகஸ்ட்ல தான் நடக்கப்போது. அது ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாம் ஆகஸ்ட்ல நடக்கிற ஆன்லைன் எக்ஸாம்ல யாரெல்லாம் மெரிட்ல வரீங்களோ, அவங்களுக்கு மாத்திரம் மெயின் எக்ஸாம்க்கான கால் லெட்டர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து செப்டம்பர்ல வந்து அ அதாவது ஆகஸ்ட்ல எழுதுனா நெக்ஸ்ட் மந்த்தே செப்டம்பர் 2025 அன்னைக்கே ரிசல்ட் அவுட் ஆயிடும். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்க்கான கால் லெட்டர் அவங்களே குடுத்துருவாங்க. மெயின் எக்ஸாம்க்கான கால் லெட்டர் செப்டம்பர் இல்லன்னா அக்டோபர்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஆன்லைன் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2025ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு யாரெல்லாம் ஆக்சுவலா கால் லெட்டர் ரிசீவ் பண்றீங்களோ, அவங்களுக்கு டேட் தனியாவே இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அதே மாரி அக்டோபர்ல எழுதுற மெயின் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து நவம்பர்லயே வந்துரும். ஸோ அடுத்த 1 மந்த்லயே அந்த ரிசல்ட் வந்துரும். ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் இது வந்து இன்டர்வியூ. இன்டர்வியூ வந்து நவம்பர், டிசம்பர்ல ஐபிபிஎஸ்ல இருக்கும். இந்த இன்டர்வியூ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிஞ்சப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ வந்து டிசம்பர் 2025 இல்லன்னா ஜனவரி 2026 அப்போ உங்களுக்கு இந்த இன்டர்வியூ அதாவது பேங்க் பெர்சனல்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து பண்ற அந்த இன்டர்வியூ வந்து ஜனவரி 2026 முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் வந்து அவங்களோட வெப்சைட்ல அலாட் பண்ணிருவாங்க. அது ஜனவரியோ இல்ல பிப்ரவரி 2026லயோ அலாட்மென்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் வேலை. ஸோ இவ்ளோ தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த அப்ளிகேஷன் இன்வைட் பண்றது புரொபேஷனரி ஆஃபீசர்ஸ் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி. இது வந்து சிஆர்பி அப்படின்னுவாங்க. காமன் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்.
பப்ளிக் செக்டார் பேங்க்குக்காக இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் எக்ஸாம் வந்து பிரிலிமினரி, மெயின் எக்ஸாம், பர்சனாலிட்டி டெஸ்ட், காமன் இன்டர்வியூ, புரோவிஷனல் அலாட்மென்ட் இந்த பேசிஸ்ல தான் போகப்போது. ஸோ எந்த மொத்தம் 11 பேங்க்குன்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த பேங்க்குன்னு சொல்லிர்றேன். பேங்க் ஆஃப் பரோடா, கேனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த 11 பேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ தான் இப்போ வந்து இவங்க நடத்தப் போறாங்க. இந்த ஐபிபிஎஸ். ஸோ இந்த 11 பேங்க்ல இருக்கிற வேக்கன்சிய தான் ஃபில் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் தான் இது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நீங்க அப்பாயிண்ட் ஆனா, உங்களோட இனிஷியல் சேலரி 85,920 பிளஸ் அலவன்சஸ் மத்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 30 வருஷம். 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். 27 1995லேருந்து 17 2005க்குள்ள பொறந்தவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப எலாபரேட்டா அவங்களோட ஆட்ல குடுத்துருக்காங்க. இங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம் அப்படின்னா, எனி டிகிரி. நீங்க பிஇ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், எம்காம் படிச்சிருக்கலாம், எனி எனி டிகிரி. ஆனா 21/7/2025 அன்னைக்கு நீங்க உங்க டிகிரிய முடிச்சிருக்கணும். அதுக்கான அ சர்டிஃபிகேட்ஸ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன்ல. அதேமாரி முக்கியமா இன்டர்வியூ அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ அவங்க கிட்ட காமிக்கிறதா இருக்கணும். ஸோ அந்த மாரி கிராஜுவேஷன் முடிச்சவங்க மாத்திரம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும். மார்க் ஷீட்டும், டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க டிகிரி முடிச்சவங்க அப்டின்னா தாராளமா அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து 21 ஜூலை 2025 அன்னைக்கு நீங்க ஃபைனல் ரிசல்ட் கையில வாங்குனவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் வரும். இல்ல ஃபைனல் எக்ஸாம் எழுத போறேன்றவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆ அது இத தவிர வந்து ஒரு கிரெடிட் ரிப்போர்ட் அதாவது இப்ப சிபில் ஸ்கோர் அப்டின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கிரெடிட் ரிப்போர்ட் ஹெல்த்தி கிரெடிட் ரிப்போர்ட்டா இருக்கணும் உங்களுக்கு. உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கீழ அவங்க கிரெடிட் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணுவாங்க உங்களோட நேம்க்கு. அப்போ உங்களோட அந்த சிபில் ஸ்கோர் அப்டின்றது ஒரு ஹெல்த்தி சிபில் ஸ்கோரா இருக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்க நேமுக்கு நேரா சிபில் ஸ்கோர் வந்து எதுவுமே அப்டேட் ஆகல அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் பேங்க் அதாவது நீங்க வந்து எஸ்பிஐல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இது இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்தா கூட போதும் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. ஆ எ சிபில் ஸ்கோர் கரெக்ட்டா ஹெல்த்தி சிபில் ஸ்கோர் இல்ல அப்டின்னாலோ, இல்ல இந்த மாரி என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணல அப்டின்னாலோ, கண்டிப்பா வந்து உங்களோட கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அக்கவுண்டே இல்லாதவங்களுக்கு அவங்க இத பத்தி எதுவுமே சொல்லல. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா ரூ. 175 தான் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இத தவிர மீதி எல்லா கேண்டிடேட்டும் ரூ. 850 ஃபீஸ் கட்டணும். ஸோ, இத வந்து 21 ஜூலை 2025க்குள்ள நீங்க கட்டணும். இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இல்லாம வொர்க் பண்ண முடியாது. வேர்ல்ட்ல எங்கேயுமே போய் சர்வை பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதில மாத்திரம் தான் 100 கொஸ்டின்ஸ் வரப்போது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு 100 மார்க்ஸு 60 மினிட்ஸ் அதாவது 1 ஹவரு. இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, நேட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த ஆன்ஸர நீங்க பிளாங்க்கா விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வராது. பட் நீங்க தப்பான ஆன்ஸர் டிக் பண்ணும்போது, நீங்க எடுத்த மார்க்லேருந்து 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சர்ஸ்க்கு. இது பிரிலிமினரி எக்ஸாம். மெயின் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங்க்கு 40 கொஸ்டின், ஜெனரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இதுக்கு 35 கொஸ்டின், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 35, டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷனுக்கு 35. ஸோ டோட்டலா 145 கொஸ்டினு. இதில வந்து மேக்ஸிமம் மார்க் 200. இது எல்லாமே இங்கிலீஷ்ல, ஹிந்தியில மாத்திரம் தான் நடக்கப்போது. அ இதில வந்து 160 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டியூரேஷன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இதுல வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து மெயின் பிரிலிமினரி எக்ஸாம்ல யாரு குவாலிஃபையிங் மார்க் எடுக்குறாங்களோ, அவங்க தான் மெயின் எக்ஸாம்க்கு வரப்போறீங்க. ஸோ மெயின் எக்ஸாம்னோட டைம் டேபிள் இதுதான். இதுல நீங்க குவாலிஃபையிங் மார்க் எடுத்தீங்கன்னா, இன்டர்வியூ பேனலுக்கு போவீங்க. அத தவிர பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்போ நீங்க ஐடி ப்ரூஃபு, அதேமாரி உங்க கால் லெட்டர் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கணும். ஆ 1 ஹவர் எக்ஸாம்னாலும் நீங்க அங்க 2 ஹவர்ஸ்க்கு மேல இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா, 1 ஹவருக்கு பிஃபோராவே கேட் ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு வந்துட்டு அ வேரியஸ் ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும். செக் பண்றது, உங்ககிட்ட வேற எதுவும் மைக்கு அந்த மாரியெல்லாம் இல்லையான்னு செக் பண்றதோ, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஃபோன் இதெல்லாம் எடுத்து வெளிய வைக்க சொல்றதோ, இந்த மாரியான ஃபார்மாலிட்டீஸ்க்காக அவங்க ஒரு 1 ஹவர் எடுத்துப்பாங்க. எக்ஸாம் ஆக்சுவலா 1 ஹவர் தான். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல அந்த வென்யூல வந்து நீங்க இருக்க வேண்டியிருக்கும். மெயின் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு மெயின் எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் இருக்க போது. ஸோ அ நீங்க ப்ரீ எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 1 ஹவர் வந்து செக்கிங்க்காக யூஸ் பண்றதுனால, நீங்க 4 ஹவர்ஸ் வந்து அந்த வென்யூல வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இத வந்து அவங்க முன்னாடியே சொல்ட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இங்க சொல்லியிருக்கேன். இத நான் முன்னாடியே சொல்ட்டேன். 0.25 மார்க் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கு. நீங்க ஆன்ஸர் டிக் பண்ணாம விட்டீங்கன்னா மாத்திரம் நெகட்டிவ் மார்க்கிங் வராது. அதே மாரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் அதாவது எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் இவங்க ஃப்ரீயாவே தராங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் எனக்கு வேணும். ஆ நான் ட்ரெய்னிங் வந்து படிக்க போறேன் அப்படின்னு நெனச்சா, நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே அதுக்கான ஆப்ஷன ஃபில் அப் பண்ணிருங்க. முக்கியமா வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆ அதே மாரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணதுனால எனக்கு இங்க வந்து கண்டிப்பா வந்து பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் குடுக்க குடுக்க மாட்டாங்க. எப்படின்னாலும் நீங்க வந்து குவாலிஃபையிங் மார்க் மெரிட்ல வந்தா மாத்திரம் தான் இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்டர்வியூ அப்படின்னும்போது, ஆன்லைன்ல மெயின் எக்ஸாமினேஷன் முடிஞ்சப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கும்போது உங்களுக்கு செலக்டட் சென்டர்ஸ்ல இன்டர்வியூ நடக்கும். அந்த எந்த இடத்துல இருக்கு, என்ன டைம், என்ன டேட்டு அந்தந்த கேண்டிடேட்டுக்கு செப்பரேட்டா இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இதுல இந்த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் இந்த 11 பேங்க் சொன்னேன் இல்லையா? அந்த 11 பேங்க்ல என்னென்ன வேக்கன்சில யார் யாரு அவங்க வேக்கன்சி இவங்க கிட்ட குடுத்து எக்ஸாம் நடத்த சொன்னாங்களோ, அந்த பேங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க உங்களோட பெர்சனல் இன்டர்வியூல. அவங்க தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதே மாரி நீங்க உங்களுக்கு இமெயில் வர்றது இல்லாம, நீங்க ஐபிபிஎஸ் வெப்சைட்டையும் ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் அதுல அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது டேட் சேஞ்சு, சென்டர் சேஞ்சு இந்த மாரி எதாவது இருந்தாலும் அவங்க ஐபிபிஎஸ் வெப்சைட்ல இருக்கும். நீங்க போய் அங்க பார்த்துக்கலாம். அதே மாரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்டின்னா 40 மார்க். அதாவது 100க்கு 40 மார்க் வாங்கிரணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா 35 மார்க் வாங்கணும். ஸோ இது நான் சொன்னேன் அப்டின்றதுக்காக வெறும் 40 மார்க்கா வாங்கிடாதீங்க. ப்ளீஸ் இப்பல்லாம் ரொம்ப கம்மியான மார்க்கே வந்துட்டு 70 மார்க்லாம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ண பாருங்க. இது இவங்க 40 மார்க்கு 30 அதாவது 40% 35% சொல்றது மினிமம். மினிமம் வாங்குனா குவாலிஃபையிங் அவ்வளதான். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க் வாங்குனவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு. அம் இத தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்தந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் முடிஞ்சப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். எதுவுமே ஆஃப்லைன் நீங்க வந்து அ தனியா நீங்க கையில எழுதுற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில உங்களுக்கு கொஸ்டின், ஆன்ஸர் 2மே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மொழி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த மொழியில நீங்க வந்து எழுதலாம். அதே மாரி இன்டர்வியூக்கு வரும்போது, கேண்டிடேட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்களோ, அதோட ஒரிஜினல்ஸ கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க. அது ஒரிஜினல்ஸ் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ, இதுல வந்து நீங்க ஒரிஜினல்ஸ் வந்து சாஃப்ட் காப்பியா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது, அதுக்கான எல்லா கிரைட்டீரியாவும் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ல ரொம்ப எலாபரேட்டா குடுத்துருக்காங்க. எந்தெந்த டாக்குமெண்ட்ட என்ன மாரி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணணும். ஃபோட்டோவ ஜேபிஜி, ஜேபிஇஜி இமேஜா ஸ்கேன் பண்ணணும். என்னென்ன கேபில ஸ்கேன் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலா அவங்க நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் எவ்ளோ ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடால வந்து
1000 ஓப்பனிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியால 700 ஓப்பனிங் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால 1000 ஓப்பனிங் இருக்கு. கேனரா பேங்க்ல 1000 ஓப்பனிங் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால 500, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 450, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதுல வந்து 200, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதுல 358. ஸோ 5208 டோட்டல் ஓப்பனிங் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான பிரேக்கப்ஸ் இங்க குடுத்துருக்கேன். இந்த டோட்டல் நான் சொன்னது இல்லாம எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸும் பிரிச்சு குடுத்துருக்கேன். அதாவது எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டி ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னா 1000 வேக்கன்சில எஸ்சி வந்து 150 கேண்டிடேட் ஃபில் அப் பண்ண போறாங்க. எஸ்டி கேட்டகரிக்கு 75 கேண்டிடேட் ஃபில் அப் பண்ண போறாங்க. ஓபிசி கேட்டகரியில 270 கேண்டிடேட் ஃபில் அப் பண்ண போறாங்க. இடபிள்யூஎஸ்ல 100, அன்ரிசர்வ்ல 405 கேண்டிடேட் ஃபில் அப் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாரி பிரேக்கப்ஸும் நான் இதே வீடியோல குடுத்துருக்கேன். இத அவங்க நோட்டிஃபிகேஷன்லயும் குடுத்துருக்காங்க. ஸோ பிரிலிமினரி எக்ஸாம்க்கான சென்டர்ஸ் மாத்திரம் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் தமிழ்நாடு மாத்திரம் எடுத்து போட்டுருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா சென்டர்ஸும் ஓப்பனா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லயும் சென்டர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர், நாமக்கல், தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம், தர்மபுரி, திண்டுக்கல். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கான சென்டர் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க கவர் ஆயிருக்கு. பட் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது இத வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க சென்டர. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர். இவ்வளோ தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர். நீங்க வந்து சென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கேத்த மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் குடுத்துருக்கேன். என்னோட வீடியோவ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நான் அஃபிஷியல் வெப்சைட் மாத்திரம் தான் குடுப்பேன். எந்த கூகுள் ஃபார்மோ, இல்ல எந்த விதமான லிங்க்கும் குடுக்கறதில்ல. அவங்கவங்களோட அஃபிஷியல் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் மாத்திரம் தான் குடுப்பேன். ஸோ இந்த வெப்சைட் போயிடுங்க. போயிட்டு ஃபில் அப் பண்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன ஒரு தடவ ஃபுல்லா படிச்சு பார்த்துருங்க. படிச்சு பார்த்து நல்லா தெரிஞ்சப்புறம் ஸ்கேன்டு காப்பி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா வந்துட்டு ஒரு லைவ் ஃபோட்டோ ஒண்ணு கேப்சர் பண்ணும். ஸோ வந்து உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியிற மாரி, நீங்க எப்பயுமே ஃபோட்டோக்கு எப்படி இருப்பீங்க? ஒரு நீட் லுக்கோட அந்த மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ண உட்காருங்க. ஸோ கேண்டிடேட் வந்து இந்த வெப்சைட் போய் நீங்க ஒன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஆர்பி புரொபேஷனரி ஆஃபீசர்ஸ் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணுங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில முதல்ல பெர்சனல் டீட்டெயில்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் குடுங்க. குடுக்கும்போது உங்க சர்டிஃபிகேட்டையும் நீங்க டைப் பண்ணியிருக்கிற விஷயமும் கரெக்ட்டா இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, இல்ல டேட் ஆஃப் பர்த் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுற மாரியோ டைப் பண்ணிடாதீங்க. வெரிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணி கன்டின்யூ பண்ணுங்க. அதே மாரி ஃபைனலா ஃபீஸ் கட்டிட்டு, ஃபீஸும் கரெக்ட்டா சக்சஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்றத பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் அவங்க நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. ஒரு 4 வரி தான். அத இங்கிலீஷ்ல வந்து நீங்க உங்க கேண்டிடேட் கைப்பட எழுதி கீழ சைன் பண்ணுங்க. சைன் வந்து எப்பவுமே ரன்னிங் லெட்டர்ல இருக்கணும். சைன் பண்ணி அத வந்து ஸ்கேன் பண்ணி அத இமேஜா அப்லோட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, ஆம் 10த், 12த் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி இமேஜா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்க. முக்கியமா நான் சொன்னேன் இல்லையா? லைவ் ஃபோட்டோகிராஃப். இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்க கம்ப்யூட்டர்லயோ, இல்ல வந்து அம் லேப்டாப்லயோ நீங்க அப்லோட் பண்ணும்போது, அதுவா கேட்கும். கேட்கும்போது நீங்க கிளிக் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது ஒரு தடவ கண்ண சிமிட்டுங்க. கண்ண சிமிட்னா, இப்போ லைவா ஃபோட்டோ வந்து உங்கள கேப்சர் பண்ணும். முக்கியமா உங்களோட ஃபோட்டோகிராஃபும் ரீசென்ட்டா எடுத்ததா இருக்கணும். ஏன்னா, உங்க ஃபோட்டோகிராஃபையும் இப்ப நீங்க க கேமரா முன்னாடி உட்கார்ந்திருக்க ஃபேஸையும் அது கொஞ்சம் கம்பேர் பண்ணும். இப்போ ரொம்ப முன்னாடி எடுத்த ஃபோட்டோன்னா, அ மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி லாக் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ அந்த கேமரா வழியா கேப்சர் பண்ற ஃபோட்டோ, அப்புறம் ஃபீஸ் கட்டுறதோட இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிரும். ஸோ 21க்கு முன்னாடி முடிச்சுடுங்க. 21 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்ளை பண்ண போற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.